ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா, ஜெபத்தின் வாஞ்சை தந்தருளும், ஜெபத்திலே தாரித்திருந்த ஜெபத்தின் மேன்மை காணச் செய்யும். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவரை பற்றியுள்ள ஒரு சரியான பொருளை உணர்ந்து கொள்ளாதன் காரணமாக அது தவறாக பயன்படுத்துகிறார். சில சொல்கிறாங்க, ஆவியானவரை டிவியில் இறக்குகிறேன், பிரசங்க மேடையில் இறக்குறாங்க. சிலர் வந்து பணப்பைக்குள்ளே இறக்குவாங்க, ஆவியானவரை இறக்குறது, ஆவியை இறக்குறது, மேச ட்ராயரில் இறக்குறது. இன்றைக்கி இதெல்லாம் பெரிய பிரபல ஊழியர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள், பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள். அபிஷேகிக்கப்பட்ட மைதானம், இதெல்லாம் ஆண்டவருடைய வேதத்தில் பார்க்குறோமா? இல்லை. அப்படியே வரும்போது அபிஷேகிக்கப்பட்ட எண்ணெய், அபிஷேகிக்கப்பட்ட கைக்குட்டை, இதுக்கெல்லாம் வேறு ஒவ்வொரு வசனமாக ஏதாவது ஒன்று எடுத்துக்கிடுவாங்க, சம்மந்தமே இருக்காது. இவங்க கொடுக்குற விளக்கம். இதை நம்ம ஒவ்வொன்றா தனித்தனியாக பார்க்கும்போது இது அவ்வளோ வேதத்துக்கு புறம்பானவைகள் என்பதை நாம் திட்டவட்டமாக அறிந்து கொள்ள முடியும். இந்த வார்த்தைகள்லாம் அப்படியே இதில் இருக்குதா? அபிஷேகிக்கப்பட்ட கைக்குட்டை செல்லாம் அபிஷேகம் பண்ணி அனுப்புகிறாங்க. ஆவியானவர் அபிஷேகம் பண்ணுது, தொட்டு போட்டால் அதெல்லாம் பயன்படுத்தினா போதும், உடனே சுகம் கிடச்சிடும். எவ்வளோ பெரிய புத்தீனமான ஒன்று. புதிய ஏற்பாட்டில் வந்து அவங்க வசனத்தின் ஓரத்தை தொட்டாங்கன்னா அந்த நிகழ்ச்சிக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லை. அவங்க எடுத்துக்காட்டுற வசனங்களுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை. இப்போ சில ஊழியர்கள் வந்து எண்ணெய் குப்பியோடு அலைவாங்க. அபிஷேகிக்கப்பட்ட எண்ணெயை வந்து எண்ணெயாக அது என்ன பரிசுத்தாவியானவர், அது அதை சிலர் தலையிலையும் ஊற்றுறது இல்லை, சிலர் வாயிலே ஊற்றுறோம். எண்ணெயா இது? கேலி கூத்தாக போய்விட்டது. இப்போ வேதத்துக்கு புறம்பாக பரிசுத்த ஆவியானவரை இணைத்து சொல்லக்கூடிய வார்த்தைகள் ரொம்ப தவறான வார்த்தைகளாக காணப்படுகின்றன இல்லையா? சிலர் மைசிக்கே அபிஷேகம் பண்ணிடுவாங்க இல்லையா? செய்தி அபிஷேகம் பண்ணப்பட்ட செய்தி, அப்படியே அபிஷேகிக்கப்பட்ட பாடல். என்னையா இது? இப்படி அபிஷேகம் பண்ணுறதுக்கு பரிசுத்த ஆவியானவர் வந்து ஒரு 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 சக்தியா இல்லை ஒரு ஆவியா அல்ல ஒரு திரவ பொருளா? சில சொல்லுவாங்களே, ஆவியை நான் இறக்குகிறேன். என்னத்தையா இறக்குற நீ? ஆளை இறக்குறது இல்லை, ஆவியாக இருக்கிறது. இப்போ இது சொல்கிறது அந்த பரிசுத்த ஆவியானவர் தெய்வமாக கருதி சொல்கிறதில்லை, ஒரு சக்தியாக கருதித்தான் இது போன்ற வார்த்தைகளெல்லாம் பயன்படுத்துகிறார்கள் என்று நாம் பார்க்கணும். இனி தொடர்ந்து இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டதனுடைய நோக்கத்தை நம்ம பார்க்கணும். எப்போ கொடுக்கப்பட்டார்? பெந்தைக்கோஸ்து நாளிலே கொடுக்கப்பட்டார். தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர் பரிசுத்த ஆவியானவர். நான் போவேன், போய் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு அனுப்புவேன், நான் போகாட்டா அவர் வரமாட்டார். போனார், போய் அனுப்பியிருக்கார். என்ன நோக்கத்துக்காக அனுப்பினார்? ஆண்டவர் சொல்லும்போது என்ன சொல்கிறாரு? தேற்றவாளனாகிய ஆவியானவரை, பரிசுத்த ஆவியானவரை அனுப்ப போகிறேன். நமக்கு தேற்றவாளனாக இருப்பதற்காக பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்துக்கு வந்தார். பெந்தைக்கோஸ்து நாளில் உலகத்துக்கு வந்துட்டார். எப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே இந்த உலகத்திலே மனிதனாக அவதரித்தாரோ, 33 ஆண்டு காலம் இந்த உலகத்திலே மனிதனாக வாழ்ந்தாரோ, அதே போல் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்திலே வந்து வாழ்கிறார். அவர் குழந்தையாக பிறந்து வரல, தேவனாகவே வந்து அவர் வந்து பரிசுத்த தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் தங்குகிறார். தேவனுடைய பிள்ளை விசுவாசியினுடைய சரீரம் தேவன் தங்கும், பரிசுத்த ஆவியானவர் தங்கும் ஆலயமாக இருக்கிறது, தங்குகிறார். அப்படி வந்து இறங்கி இருக்கிறவர், தங்கி இருக்கிறவர், அவர் போய் வர்றதில்லை இல்லை, என்றென்றைக்குமாக உங்களோட கூட இருக்கும்படிக்கு அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லியிருக்கு. அந்த வசனத்தெல்லாம் நம்ம படித்து பார்க்கணும் இல்லையா? ஆகவே அவர் கொடுக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்ன? பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஒரு தேற்றவாளனாக கொடுக்கப்பட்டிருக்கிறார்.
பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தேவனுடைய வசனங்களை போதிக்கக்கூடிய ஒரு போதகனாக இருக்கிறார். வேதத்தில் உள்ள வசனங்களை நமக்கு புரிய வைக்கிறது அவர் தான். நம்மை போதிக்கிறார், சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துகிறார் சொல்லியிருக்குது, வசனம் சொல்லியிருக்குது. இப்போ சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துகிறார் அவர். குறிப்பாக என்ன சொல்லியிருக்குது, எதுக்காக பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருக்கிறாராம்? நமக்கு சரியாக தேவனிடத்தில் எப்படி ஜபிக்கணும்னு தெரியாது. வேண்டிக் கொள்வது என்னதென்று நீங்கள் அறியாது இருக்கிறபடியால் எப்படி வேண்டிக் கொள்ளணும் உங்களுக்கு தெரியலை. ஆகவே உங்களுக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு பரிசுத்த ஆவியானவர் வேண்டுதல் செய்கிறார். வசனம் சொல்லியிருக்கிறார். இப்போ நமக்காக அவர் வேண்டுதல் செய்கிறார். நாம் அங்கே அவர்கிட்ட வேண்டுதல் செய்கிறதில்லை. இப்போ இன்றைக்கி தலைகளை மாறிப்போச்சு. என்னாச்சு? எல்லாம் அன்னைக்கு மக்கள் இருந்த பரிசுத்த ஆவியானவரே வாரும், பரிசுத்த ஆவியானவரே எனக்கு அதை செய்யும், பரிசுத்த ஆவியானவரேன்னு சொல்லி இன்றைக்கி சொல்லுகிற சொற்கள், பாடுகிற பாட்டெலாம் பாருங்கள், எல்லாம் அவங்க ஆவியை பற்றி தான். பரிசுத்த ஆவியானவருடைய வேலை என்னன்னு சொன்னால் குமாரனை மையப்படுத்துகிறது தான் பரிசுத்த ஆவியானவருடைய வேலைன்னு சொல்லியிருக்குது. என்னிடத்திலிருந்து அவர் எடுத்து உங்களுக்கு போதிப்பதனால் அவர் என்னை மையப்படுத்துவார்னு சொல்லி எங்கே வசனத்தை சொல்கிறாரு. இவங்க அவரெல்லாம் ஓரம் கட்டிக்கிட்டு ஆவி, அது என்ன ஆவி? அப்போ பரிசுத்த ஆவியானவரா? பரிசுத்த ஆவியானவராக இருந்தால் குமாரனை தான் மையப்படுத்துவார், தன்னை மையப்படுத்த மாட்டார். அப்போ இது என்ன ஆவி? கேள்விக்குரிய ஒன்றாக இருக்கிறது அல்லவா? இவர் பின்பற்றுகிற ஆவி பரிசுத்த ஆவியானவர் அல்ல என்பது அதுலேருந்தே தெரியுது. இப்போ பாருங்கள் உள்ள ட்ரெண்டெல்லாம் எப்படி இருக்குது, பாட்டுகள் எல்லாமே ஆவியே 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 தான். ஆவியே முக்க ஆராதனை, பரிசுத்த ஆவியே முக்க ஆராதனை. ஆராதிக்கப்படுறது முழுசுமா எல்லாம் பாட்டுங்க அப்படித்தான், இந்த பாட்டுலேயும் அப்படித்தான். எல்லாம் பரிசுத்த ஆவிக்கு தான் ஆராதனை, வேண்டுதலும் பரிசுத்த ஆவியானவர்கிட்ட தான், ஜபமும் பரிசுத்த ஆவியானவர்கிட்ட தான். இந்த தேவகுமாரனுக்கு உரிய கணம் அங்கே இல்லை. அவர் அந்த ஒரு சொல்லுவாங்களே கருவேப்பிலை மாதிரி அப்படி பயன்படுத்திக்கிறது, அவ்வளோதான். அப்போ இது என்ன ஆவி? குமாரனை மையப்படுத்துகிற ஆவி இல்லை. அப்போ குமாரனை மையப்படுத்துகிற ஆவி இல்லை, தன்னை மையப்படுத்துகிற ஆவின்னு சொன்னால் இது பரிசுத்த ஆவியானவரா? கேள்விக்குரிய ஒன்றாக மாறிவிடுகிறது அல்லவா? இன்னும் அதனுடைய விளக்கங்களை எல்லாம் பின்னாலே நாம் பார்க்கிறோம். இப்படி பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டதனுடைய நோக்கம் நம்மோடு இருப்பதற்காக, என்றென்றைக்குமாக நம்மோடு இருப்பதற்காக. மீட்கப்படும் நாள் வரைக்கும் இருப்பார். எப்போ நம்முடைய சரீர மீட்பாகி புத்திரசியார் வரப்போகுது இல்லையா, மீட்கப்படும் நாளைக்கு என்று கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் தான் வசனத்தில் சொல்லியிருக்கு. அவர் நம்மை பரலோகத்தில் சேர்க்கும் வரைக்கும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மறுபடியும் வந்து நம்மை அவரோடு எடுத்துக்கொள்வார் இல்லையா, அப்போது நம்மை அப்படியே கொண்டு போய் தேவனுடைய சமூகத்திலே அங்கே கொண்டு நிறுத்தும் வரைக்கும் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருப்பார். இடையில போக மாட்டார், போய் வர்றதில்லை. நிரந்தரமாக என்றென்றைக்குமாக உங்களோடு கூட இருக்கும்படிக்கு அவர் சத்திய ஆவியாகி வேறொரு தேற்றவாளனை கொடுப்பார் என்று சொல்லி அங்கே ஆண்டவரே சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். நமக்காக அவர் வேண்டுதல் செய்கிறார். நாம் அவர்கிட்ட வேண்டுதல் செய்கிறதில்ல. ஏன்னா நமக்கு வேண்டுதல் செய்கிறதுன்னு என்னென்னு தெரியாது. வேண்டுதல் செய்கிறது தான் பரிசுத்த ஆவியானவர்கிட்ட வேண்டுதல் செய்ய சொல்லி வசனத்தில் எங்கேயும் நம்ம பார்க்குறதில்ல. இது மனுஷனாக உண்டாகிறது, தலைகீழ மாறிப்போச்சு. நாம் எப்படி ஜெபம் பண்ணணும்னு தெரியாது, வேண்டுதல் செய்ய வேண்டும் என்று அறியாதிருக்கிறபடியால் நமக்காக பிதாவினிடத்தில் வாக்கு கடங்காத பெருமூச்சிலோடு வேண்டுதல் செய்கிறார்னு சொல்லி வசனத்திலே பார்க்கிறோம். இது பரிசுத்த ஆவியானவருடைய முக்கியமான பணியாக இருக்குது. நம்மை நடத்துகிறார், நம்மை போதிக்கிறார், சகல சத்தியத்துக்குள்ள நடத்துகிறார் என்றெல்லாம் பார்க்கிறோம். இது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டதனுடைய முக்கியமான நோக்கங்களாக காணப்படுகின்றன. இப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறாருன்னா எப்படி இருக்கிறாருன்னு சொல்லியிருக்கு, முத்திரையாக இருக்கிறாருன்னு சொல்லி வசனம் சொல்லுது. முத்திரையாக இருக்குது. முத்திரை எதுக்கு? முத்திரை இப்போ ஒரு லெட்டர் போஸ்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கலாம், அங்கே முத்திரை ஒன்று போடுறாங்க. அது ஒரு விதமான முத்திரை. அதுக்கு என்ன அடையாளம்? அந்த லெட்டரை அவங்க தங்களுடைய பொறுப்பில் எடுத்துக்கிறாங்க. எதுக்காக பொறுப்பெடுத்துக் கொள்கிறார்கள்? அது எந்த ஆளுக்கு போய் சேரணுமோ அங்கே போய் சேரணும். அதுக்குள்ள ஒரு உறுதியை எடுத்துக்கொள்கிறார். அதுக்கு அங்கே முத்திரை போடப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு முத்திரையாக கொடுக்கப்பட்டிருக்கிறார். எதுக்கு? மீட்கப்படும் நாளுக்கென்று. அவர் அச்சாரமாக கொடுக்கப்பட்டிருக்கிறார், முத்திரையாக கொடுக்கப்பட்டிருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை எங்கே போய் சேரணுமோ அங்கே கொண்டு போய் சேர்ப்பார். தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவ்வளோ ஒரு பெரிய உறுதி, நிச்சயம் இருக்கிறது. இது அவர் செய்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்காக செய்கிறவராக இருக்கிறார். இது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டதனுடைய முக்கியமான நோக்கங்களாக இவைகள் காணப்படுகின்றன.
இப்போ ஆண்டவரை பற்றி சொல்லும்போது என்ன சொல்லியிருக்குது? சுவிசேஷத்தை, தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். சுவிசேஷத்தை பிரசங்கிக்கு உதவுவது இந்த பரிசுத்த ஆவியானவர். இப்போ நாம் அபிஷேகம் பண்ணப்பட்டதனுடைய நோக்கம் என்ன? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய நற்செய்தி சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்கணும். அதுதான் நாம் அபிஷேகம் பண்ணப்பட்டதனுடைய நோக்கம். பரிசுத்த ஆவியை நமக்குள்ளே வாசம் பண்ணதனுடைய நோக்கம் அதுதான். அவருடைய நோக்கமே குமாரனை மையப்படுத்தணும், குமாரனை அறிவிப்பது. என்னெல்லாம் நாம் தெளிவாக வசனங்களிலே பார்க்கணும். நம்முடைய உத்தரவாதம் அதுதான் இல்லையா? விசுவாசிகள் மற்ற அவிசுவாசிகளை, தேவனை அறியாத மக்களை தேவனுடைய பக்கமாக இழுக்கும் பணியை செய்யக்கூடியது யார்? பரிசுத்த ஆவியானவர் இல்லையா? மற்றவர்களை உணர்த்தக்கூடிய, பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உணர்த்தக்கூடிய ஒரு பொறுப்பாக பரிசுத்த ஆவியானவர் இல்லையா? அப்படித்தான் அவர் தான் மனம் திரும்புதலுக்கான செயல்களை செய்கிறவர். நம்மோடு இருந்து விதமாக ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணக்கூடிய பணியிலே நம்மை பயன்படுத்துகிற பரிசுத்த ஆவியானவர். நம்மோடு கூட இருந்து கிரியை நடப்பிக்கிறவராக அவர் இருக்கிறார். அதற்காகத்தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டார் என்று பார்க்கிறோம். அவர் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டால் நீங்கள் பலனடைந்து எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். அப்போ ஆண்டவருக்கு சாட்சிகளாக இருப்பதற்காக பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டார் இல்லையா? சும்மா வேற ஏதோ காரணங்களெல்லாம் சொல்லி அதுக்கு தான் அப்படி இருந்தால் தான் பரிசுத்த ஆவியானவர் இருக்கார் இல்லை. பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு தேவனுக்கு நமக்கு சாட்சிகளாக இருப்பதற்கு, அவருக்கு சாட்சி போவதற்கு, அவருக்கு சாட்சியாக வாழ்வதற்கு, அவரை குறித்து சாட்சி போவதற்கு, இதற்காகத்தான் நாம் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார். அபிஷேகமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். முத்திரையாக இருக்கிறார். அவர் அச்சாரமாக இருக்கிறார். நம் மூலமாக அநேகரை கர்த்தரை வழிநடத்துவதற்காக நம்மை பயன்படுத்துகிறவராக இருக்கிறார். இதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய முக்கியமான பணிகளாக காணப்படுகின்றன. இப்போ ஒருவர் மறுபடியும் பிறக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள்ளே வந்து விடுகிறார். அதாவது விசுவாசிகளாகும் போது பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள்ளே வந்து அவரோடு தங்குகிறார். அவருடைய சரீரம் பரிசுத்த ஆவியானவர் தங்கக்கூடிய ஆலயமாக ஆகிவிடுகிறது. இப்போ திருப்பி அவங்க காத்திருந்தாங்களே, நீங்களும் காத்திருக்கணும், காத்திருந்து ஜெபிக்கணும். ஆண்டவர் கட்டளை கொடுத்துருக்காரு இல்லையா? யாருக்கு கட்டளை கொடுத்தாரு? சீஷர்களுக்கு கட்டளை கொடுத்தார். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் இன்னும் அருளப்படலை, பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படவில்லை. ஆகையினால காத்திருங்க அப்படின்னாரு. காத்திருந்தார்கள். குறிப்பிட்ட நாளிலே, பெந்தேகோஸ்தே நாள், அது ஆண்டவர் மகிமை அடைந்த நாள். அந்த மகிமை அடைந்த நாளில் அவர் பரிசுத்த ஆவியானவருக்கு அனுப்பி கொடுத்து விட்டார். உலகத்துக்கு வந்து விட்டார். வந்துவிட்ட உலகத்திலே வந்து இன்றைக்கு விசுவாசிகளோடு தேவனுடைய பிள்ளைகளோடு தங்கியிருக்கிறவரை வாரும் வாரும் வாரும்னு கூப்பிடணுமா? ஜெபம் பண்ணணுமா? காத்திருக்கணுமா? அப்படி கட்டளை இருக்குதா? திருப்பி இருக்கா? சிஷ்யர்கள் மட்டுமில்லை, நீங்களும் காத்திருக்கணும். யார் யார் காத்திருக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுவார். அப்படி ஏதாவது கட்டளை இருக்குதா வேதத்தில்? இல்லவே இல்லை. அன்றைக்கு காத்திருந்தார்கள், அவர் வரல, வந்து விட்டார். இப்பொழுது இங்கே உலகத்தில் நிரந்தரமாக தங்கி கொண்டிருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளோடு தங்குகிறார், விசுவாசிகளோடு தங்குகிறார். விசுவாசிகளுடைய சரீரத்தில் தேவ ஆலயமாக கருதி அதில் தங்கி கொண்டிருக்கிறார். வந்திருக்கிறவர் நீர் வாரம் வாரம் வாரம்னு கூப்பிட்டா என்ன அது இல்லையா? ஆவியானவரே வாரம், நீ கூப்பிட்றாங்களே வாரம் வாரம் உள்ளெல்லாம் இருக்காரு. திருப்பி நீ கூப்பிட்றேன்னா அப்போ இன்னும் ஆண்டவருக்குள்ள வரலன்னு அர்த்தம். இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே நீ வரல, அவரை விசுவாசத்தை ஏற்றுக்கொள்ளலை. ஏற்றுக்கொண்டு தான் அவர் உனக்குள்ளே இருக்கிறாரு. கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல, அவருடையவனே அல்ல இல்லையா? ஆகவே விசுவாசித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அந்த நேரமே வந்துடுறார், நமக்குள்ளே வந்து தங்குகிறார். நமக்கு முத்திரையாக அவர் கொடுக்கப்பட்டு விடுகிறார், அச்சாரமாக இருக்கிறார். எதுவரைக்கும் நம்மோடு கூட இருப்பார்? நம்மை தேவனுடைய சமூகத்திலே கொண்டு சேர்க்கும் வரைக்கும் நம்மோடு கூட இருப்பார். அது வரைக்கும் போக மாட்டார் இல்லையா? இது வசனத்தில் நாம் பார்க்குறோம். அதனால் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது ஒரு தவறான ஒரு போதனை. காத்திருந்தது சீஷர். அப்போ இன்னைக்கு நீங்கள் காத்திருக்கணும், எங்கே போகணும்? எருசலேமில் தான் போய் காத்திருக்கணும். அது வேணா செய்யலாம் இல்லையா? என்ன அது தவறான ஒரு போதனை அல்லவா? காத்திருந்தார்கள், பெற்றுக்கொண்டார்கள். அப்போ வரலாற்று ஒரு நிகழ்வாக அது நடந்து விட்டது. அதனால் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. யார் யார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விசுவாசி ஏற்றுக்கொள்கிறார்களோ அப்பொழுதே அவர் வந்து விடுறார். விசுவாசி செய்கிறவரும் பரிசுத்த ஆவியானவர் தானே.
அப்போ ஆவியினால தான் நாம் பிறக்கிறோம், பரிசுத்த ஆவியானவரால். அப்போ ஆவியானவர் நம்மை மறுபடியும் பிறக்க செய்துட்டு அவர் வெளியே நிற்கிறது இல்லை, போயிடுறதில்லை. நீ கூப்பிட்டாதான் வருவேன்னு சொல்கிறது இல்லை, நமக்குள்ளே வந்து விடுகிறார். திரியேக தேவன் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணுறார். நாங்கள் வந்து வாசம் பண்ணுவோம்னு சொல்லி அங்கே ஆண்டவர் சொல்கிறார். பிதாவும் குமாரனும் பரிசுத்த ஆவியானவரும் நம்மிலே வந்து தங்கி விடுகிறார். ஆகவே தங்கியிருக்கிறவரை நீங்கள் வாங்க என்று கூப்பிடுவது வந்து பொருளற்றதாக ஆகிவிடுகிறது. அதற்கு கட்டளையும் இல்லை. அதுக்கு பின்ன எங்கேயாவது காத்திருந்து ஜெபிச்சிருக்காங்களா, கூட்டம் நடத்திருக்காங்களா, காத்திருப்பு கூட்டம் இல்லை, வேதத்தில் எங்கேயும் பார்க்க முடியாது இல்லையா? ஆகவே அது ஒரு தவறான கோட்பாடு என்பதிலே சந்தேகமில்லை. அடுத்ததாக ஒரு முக்கியமான ஒரு கேள்வி, அபிஷேகம் பெற்றதற்கு ஒரு அடையாளம் வேண்டாமா? அது அந்நிய பாஷை தான். வேதத்தில் அப்படித்தான் இருந்திருக்கு. பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொண்டதற்கு அடையாளமாக, அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டதற்கு அடையாளம் அந்நிய பாஷை தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி வேதத்தில் இருக்குதா? இல்லை. ஒருவர் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டதற்கு அல்லது அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டதற்கு அடையாளம் அந்நிய பாஷையானா இல்லை. விசுவாசித்தவர்கள் அந்நிய பாஷையை பேசினாங்க, அது வேறு, அதுக்கும் எதுக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனால் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்கு அடையாளம் அந்நிய பாஷை பேசினவங்களுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் வந்து விட்டார், அவர்கள் தான் அபிஷேகிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுவது தவறான ஒன்று. காரணம் என்னென்னா, எல்லா விசுவாசிகளும் அந்நிய பாஷைகளை பேசுனாங்களா அப்படின்னா வேதத்தில் இல்லை. விசுவாசித்த போது அந்நிய பாஷை அடையாளத்தோடு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டது 3 நிகழ்வு தான். 3 இடத்துல தான் அந்நிய பாஷை அவர்களுக்கு அடையாளமாக கொடுக்கப்பட்டது. 3 ஒரு ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான ஒரு நிகழ்வுகள், குறிப்பான நிகழ்வு. முதல்ல பரிசுத்த ஆவியானவர் முதல்ல கொடுக்கப்பட்டவர் பெந்தேகோஸ்தே நாளில் அங்கே இங்கே உலகத்துக்கு வந்து இறங்கிய பொழுது அந்த சீஷர்கள் அந்நிய பாஷையை பேசினாங்க இல்லையா? அந்நிய பாஷையை பேசினாங்க. அதனுடைய விளக்கத்தை நம்ம பார்க்க போகிறோம். சும்மா 2-3 தத்தப்பத்தண்ணி 2-3 வார்த்தை பேசுகிறதில்ல, அது ஒரு மொழி பேசுகிறாங்க இல்லையா? அந்த விளக்கத்தை நம்ம பின்னாலே பார்க்குறோம். அவர்கள் பேசினார். அப்போ பரிசுத்த ஆவியானவர் உலகத்துக்கு வந்துவிட்டார் என்பதற்கு அடையாளமாக கொடுக்கப்பட்ட ஒரு நிகழ்வு. அப்போ தெரிஞ்சுக்கிட்டா வந்துட்டாரே, அது ஒன்று. அடுத்ததாக கொர்நேலியுவின் வீட்டார் பேசினாங்க. கொர்நேலியுவின் வீட்டார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிந்து கொள்வதற்காக ஆண்டவரே அங்கே ஏற்பாடு பண்ணுறார் இல்லையா? அங்கே பேதுருவை அனுப்பி வைக்கிறார். தரிசனத்தின் மூலமாக அங்கே 2 பேருக்கும் நீ கூப்பிடுன்னு அங்கே ஆண்டவர் கொர்நேலியிட்ட சொன்னார், அங்கே பேதுருட்ட சொன்னார், அங்கே ஆள் வந்திருக்கான், இப்போ நீங்கள் போன்னு சொல்கிறாரு. போய் அவனுக்கு சுவிசேஷத்தை சொல்லுன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறார் இல்லையா? அப்போ அங்கே வந்து கொர்நேலியு யார்? யூதனா? இல்லை, அவன் ஒரு புறஜாதியான், பக்தி உள்ளவன். அவன் ஒரு புறஜாதியான், யூதன் அல்ல. பேதர் என்ன பண்ணுறாரு? அவங்க வீட்டுக்கு போய், அவங்க நிறைய பேர் கூட்டி வச்சுருக்காங்க, அவன் வீட்டுக்கார் மட்டுமல்ல, அவங்க கூட உள்ளவங்கெல்லாம் கூட்டி வச்சுட்டு தேவ வசனத்தை கேட்குறதுக்காக கூடியிருக்கிறோம், நீங்கள் சொல்லுங்கள். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி அவங்களுக்கு சொல்கிறார். ஏன்னா அவங்களுக்கு தெரியல. இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லி, இயேசு கிறிஸ்து மூலமாக சம்பாதிக்கப்பட்ட பாவ பரிகாரத்தை, பாவ மன்னிப்பாகி மீட்பை பற்றி அவங்களுக்கு சொல்லி அவர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அங்கே விசுவாசிக்கிறார்கள். அந்த நேரத்தில் அங்கே பரிசுத்த ஆவியானவர் அந்நிய பாஷை அடையாளத்தோடு கூட அங்கே வர்றார். அவர்கள் அந்நிய பாஷை பேசுகிறாங்க. அவங்க பேசுனாங்க இல்லையா? அவங்க பேசுனாங்க, சொல்லியிருக்கு, வசனம் சொல்லியிருக்கு. இது 2வது ஒரு நிகழ்வு. எதுக்காக அவர்களுக்கு அந்த அடையாளம் கொடுக்கப்பட்டது? அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்ன? அவர் புறஜாதியார். இயேசு கிறிஸ்து யூதர்களுக்கு மட்டும்தான் சொந்தம், ரட்சிப்பு யூதர்களுக்கு மட்டும்தான் சொந்தம்னு நினச்சிக்கிட்டு இருந்த காலம் அது. மற்றவர்கள் யாரும் வர முடியாது, இயேசு கிறிஸ்துவ வர முடியாது, வரக்கூடாது என்ற நிலையிலே இருந்த காலம். அப்படி யூத மக்கள் நம்பிக்கொண்டு இருந்தார். அப்போது அந்த யூத மக்கள் முதல்ல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விசுவாசத்தை அங்கே ஏற்றுக்கொள்கிறாங்க. இப்போது புறஜாதிகள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விசுவாசத்தை ஏற்றுக்கொள்கிறாங்க. ஏற்றுக்கொண்ட பொழுது அங்கே பரிசுத்த ஆவியானவர் அங்கே அந்நிய பாஷை அடையாளத்தோடு கூட அங்கே அவர்களுக்குள்ளே வருகிறதாக பார்க்கிறோம். அவங்க அந்நிய பாஷையை பேசுனாங்க.
அப்போ தான் பேதுருவுக்கு அங்கே உடனே அங்கே மூளையில் ஒரு பல்லான்னு ஒரு ஃப்ளாஷ் அடிக்குது பாருங்கள். ஆனால் இப்போ நம்மை போல இந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட இவர்களுக்கு யாராவது தண்ணியை விளக்கலாமா? உடனே ஞானஸ்நானம் கொடுத்தாச்சு. இது காரணம் என்ன? இந்த புறஜாதிகளும் யூதர்கள் அல்லாத மற்றவர்களும் யூதர்களைப் போன்றே தேவனுக்கு முன்பாக சமநிலையில் உள்ளவர்கள். இயேசு கிறிஸ்து எல்லோருக்கும் சமமானவர். இயேசு கிறிஸ்து விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லோரும் அவருக்கு முன்பாக சமம். யூதர்களுக்கு ஒரு தனியான ஒரு தனிப்பட்ட ஒரு அந்தஸ்து அங்கே இல்லை. இப்போ இவர்களுக்கும் அந்த அந்தஸ்து கொடுக்கப்பட்டது, சம அந்தஸ்து. புறஜாதிகளும் யூதர்களைப் போலவே சமநிலையில் உள்ளவர்கள் என்பதை பற்றி யூதர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அங்கே அவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் அந்நிய பாஷை அடையாளத்தோடு கொடுக்கப்பட்டார். இப்போ இதைத்தான் பின்னால் பேதுருவிட்ட சண்டைக்கு போகிறாங்களே எல்லாரும், நீ எப்படி அங்கே போய் சாப்பிடலாம், அவங்க போகலாம். அப்போ இந்த கதையெல்லாம் சொல்கிறார். இந்த வரலாறு சம்பவத்தை எல்லாம் சொல்லி ஆண்டவர் வழிநடத்துறதும் அங்கே நடந்த நிகழ்வுகளும் அவர்கள் விதமாக பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டதும் அந்நிய பாஷை பேசினதும் இதை பற்றியெல்லாம் அவங்க கேட்டபோது எல்லாம் அமைந்துட்டாங்க. அப்போ இப்படி இருக்கும்போது அப்போ புறஜாதியாருக்கும் ஆண்டவர் ரட்சிப்பின் வாசலை திறந்து விட்டார்னு சொல்லி அப்போ தேவனை மகிமைப்படுத்தினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஒரு தனிப்பட்ட ஒரு நிகழ்வு. அந்த நிகழ்வு நடந்தனால்தான் யூதர்கள் அவர்களையும் தங்களைப் போல தேவனுடைய பிள்ளைகள் என்று ஏற்றுக்கொண்டார், விசுவாசிகள் என்று ஏற்றுக்கொண்டார். மூன்றாவது ஒரு நிகழ்வு என்ன இருக்குது? எபேசுவில் உள்ள யோவானுடைய சீடர்கள் 12 பேர். யோவானுடைய சீடர்கள் 12 பேர். அப்போது அவங்கள பார்த்து நீ கேட்குறாரு, அங்கே பவுலப்போஸ்தலன் கேட்குறாரு, நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டீர்களா அப்படின்னு கேட்குறாரு. அப்போது அவங்களுக்கு அந்த கேள்வி ஒரு கொஞ்சம் புதுசாக தெரிஞ்சுது. அப்போ என்ன சொல்கிறாங்க, அப்படி பரிசுத்த ஆவி உண்டன்னு கேள்விப்படவே இல்லையே நாங்கள் அப்படிங்கிறாங்க. பரிசுத்த ஆவியானவரை பற்றி அவங்களுக்கு தெரியலை, கேள்விப்படவே இல்லையே. அப்போது நீங்கள் என்ன ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டீர்கள் அப்படின்னு கேட்குறாரு. இப்போ நாங்கள் யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டோம். அப்போ அந்த யோவானுடைய சீடர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை யார் என்று தெரியும், இயேசு கிறிஸ்துவை பற்றி தெரியலை. அடுத்ததாக பரிசுத்த ஆவியானவர் யாருன்னு தெரியாது, பரிசுத்த ஆவியானவர் உண்டு அப்படிங்கிறதே தெரியாது. ஏன்னா அவங்க யோவான் கொடுத்த ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்டவர்கள். யோவான் மனதிருப்பதற்கு ஏற்ற ஞானஸ்நானத்தை கொடுத்தாரே தவிர புதிய ஏற்பாட்டில் உள்ள அந்த சபை மக்களுக்கு விசுவாசிகளுக்கு கொடுக்கப்பட்ட ஞானஸ்நானம் அல்ல. இப்போ இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுக்குறாங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுக்குறான். அவன் இயேசு கிறிஸ்துவனை வழிநடத்துகிறான். இயேசு கிறிஸ்து மேல் விசுவாசிகள் ஆகிறார்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் அங்கே வெளிப்படையாக அங்கே கொடுக்கப்படுகிறார். ஏன்னா அங்கே வெளிப்படையாக அவங்களுக்கு அந்நிய பாஷை அடையாளத்தோடு அவர்களுக்கு அங்கே கொடுக்கப்பட்டதுனால தான் அவர்கள் அவங்க ஏற்றுக்கொள்ளப்பட்டார் என்று பார்க்கிறோம். ஏன்னா அவங்களுக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றியே தெரியல, பரிசுத்த ஆவியானவர் உண்டுன்னே தெரியல. அப்போ அவங்களுக்கு அது தெளிவாக போதித்து ஆண்டவரை பற்றியும் பரிசுத்த ஆவியானவரை பற்றி அங்கே போதனை கொடுக்கப்படுறது. அவங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேல் விசுவாசிகள் ஆகிறார்கள். அங்கே பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டார். அது அந்நிய பாஷை அவர்கள் அடையாளத்தோடு கொடுக்கப்பட்டார் என்று பார்க்கும். இந்த 3 நிகழ்வுகளில் தான் விசுவாசிகளான போது அந்நிய பாஷை பேசியவர்கள். வேறு எங்கேயும் நாம் விசுவாசிகளான ஆனவர்கள் அந்நிய பாஷை பேசினார்கள்னு பார்க்குறதே இல்லை. இன்னும் வேற ஒருத்தில் பவுலப்போஸ்தலன் ஒரு கேள்வி கேட்குறாரு இல்லையா, எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசுகிறார்களா அப்படின்னு கேட்குறாரு. என்ன பதில் அதுக்கு? இல்லைன்னு தான் அர்த்தம். தேவன் சில வரங்களை, ஆவியின் வரங்களை அவரே பகிர்ந்து கொடுக்குறார். அவர் தான் பகிர்ந்து கொடுக்குறார். அப்போ அதில் ஒரு வரம் தான். அதுலேயும் அந்த வரங்களுடைய பட்டியலில் சொல்லப்பட்டிருக்கிறது பவுலப்போஸ்தலன் சொல்கிறார், அது 8வது இடத்துல தான் வருது. அந்நிய பாஷை வரம் 8வது இடத்துல இல்லையா? 9 வரம்னு சொன்னால் 8ல் வருது. அதனுடைய முக்கியத்துவம் அதுலேருந்தே தெரியுது இல்லையா? அது மட்டுமல்ல, அந்நிய பாஷைகள் ஆனாலும் ஓய்ந்து போன்று இருக்குது. அப்போ ஓய்ந்து போகக்கூடிய ஒன்று. இப்போ இதை தூக்கி வச்சுக்கிட்டு இன்றைக்கி நீ பாஷான்னு சொல்லி பேசுகிறேன், நீயும் பேசணும், அதுதான் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டதுக்கு அடையாளம்னு சொன்னால் அது தவறான போதை.
இன்னும் நம்ம தெளிவாக பின்னால் பார்க்க வேண்டியிருக்குது இல்லையா? எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசுகிறார்களா? நான் இல்லை. அப்போ விசுவாசிகள் எல்லாரும் அபிஷேகம் பண்ணப்பட்டதற்கு அடையாளமாக அந்நிய பாஷை பேசணும் அப்படிங்கிறது தவறா? ஏன்னா இது தொடர்ந்து இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு 16 நிகழ்வுகள், 16 சம்பவங்கள், 16 நிகழ்வுகளிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விசுவாசத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சம்பவங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 16 சம்பவங்களிலேயும் அங்கே ஒருவர் கூட அந்நிய பாஷை பேசலை. அவர்கள் கிறிஸ்தியேசு மேல் விசுவாசிகள் ஆனாரன்னு சொல்லியிருக்கு. அப்புறம் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டாரன்னு சொல்லியிருக்கு. அவர்கள் அந்நிய பாஷை பேசினாங்க, அந்நிய பாஷை அடையாளத்தோடு அவர்கள் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார்கள் இல்லை. அந்த வசனங்களை நாம் பார்க்கணும் இல்லையா? எல்லாத்தையும் ஒப்பிட்டு பார்க்காம சும்மா ஏதோ ஒரு வரலாற்று நிகழ்வை வச்சுட்டு அங்கே ஒரு அந்த அப்படி நடந்துருக்கு இல்லையா, அவங்க பேசுனாங்கல்ல, தவறான ஒன்று. அது ஒரு போதனையாக அல்ல, நிகழ்வுகளாக நடந்தது, குறிப்பிட்ட நோக்கத்தோடு கொடுக்கப்பட்டது என்று நான் பார்க்கிறோம். இப்போது அந்த 16 இடங்கள் எதுன்னு இப்போ நம்ம வேகமாக பார்த்து விடலாம். முதலாவதாக பெந்தைக்கோஸ்தே நாளிலேயே அங்கே அப்போஸ்தலர்கள் பிரசங்கம் பண்ணுறாங்க இல்லையா, அப்போது அந்த பிரசங்கத்தை கேட்டு மனம் திரும்பியவர்கள் விசுவாசிகளானவர்கள் 3000 பேர். 3000 பேர் கர்த்தரிடமாக சேர்க்கப்பட்டார்கள். அந்த 3000 பேரும் அங்கே அந்நிய பாஷை பேசினதாக குறிப்பிடலை. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா அந்த நிகழ்வை பற்றி சொல்லியிருக்கு. அப்போ அவங்க அந்நிய பாஷை ஒன்றும் பேசலை. அதுக்கு பிறகு பார்க்கும்போது அதனுடைய தொடர்ச்சியாக அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் அங்கே சாலோமன் மண்டபத்தில் கூடி அங்கே கர்த்தருடைய வசனத்தை கேட்டு அங்கே விசுவாசிகள் ஆகிறாங்க. அங்கே எத்தனை பேர்? 5000 பேர். அந்த 5000 பேரும் அந்நிய பாஷை பேசலை. வசனத்தை எடுத்து பாருங்கள், பார்த்தீங்கன்னா தெரியும். அதே போல் அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா அங்கே என்ன சொல்லியிருக்குது? அங்கேயும் ஒரு கூட்டத்தார் அங்கே விசுவாசிகள் ஆகிறாங்க. விசுவாசம் உள்ளவர்களாகி சேர்க்கப்பட்ட திரளானவர்கள் நிறைய பேர், அங்கே எண்ணிக்கை சொல்லப்படவில்லை. அவங்க அந்நிய பாஷை பேசுனதாக அங்கே சொல்லலை. அதே போல் அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் சமாரியாவில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி ஏற்றுக்கொண்டவர்கள் சமாரிய விசுவாசிகள், அவங்க விசுவாசிகள் ஆனபோது அவங்க அந்நிய பாஷை பேசலை. அதே போல் எத்தியோப்பிய ராஜஸ்திரியினுடைய மந்திரி, கந்தாகிய ராஜஸ்திரியினுடைய மந்திரி, அவனுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விசுவாசி ஏற்றுக்கொள்கிறான். நான் ஞானஸ்நானம் பெறுவதற்கு தடை என்னன்னு கேட்குறேன் அவன் மந்திரி. அப்போது அங்கே என்ன சொல்கிறாங்க? விசுவாசித்தால் தடையில்லை. அப்போ நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறேன், தேவகுமாரன் விசுவாசிக்கிறேன்னு சொல்லி இங்கே அறிக்கையிடும். ஒன்று அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுக்குறான். அந்த சம்பவத்தை பார்த்தீங்கன்னா அந்த எத்தியோப்பிய ராஜஸ்தனுடைய மந்திரி அந்நிய பாஷை பேசலை. இதெல்லாம் நமக்கு எடுத்துக்காட்டுகளாக காணப்படுகின்றன. இப்போது 5 இடத்துல இல்லை. அது 6வதாக பவுல் விசுவாசி ஆனபோது பேசினாரா? இல்லை. அவருக்கு எனக்கு பல பாஷைகள் தெரியும்னு சொல்கிறார் அதுக்கு பின்னால். ஆனால் அவர் தமஸ்கூவில் வச்சு தான் அவர் ஆண்டவருக்குள்ளே வரார், ஆண்டவரை விசுவாசத்தை ஏற்றுக்கொள்கிறார் இல்லையா? அங்கே விசுவாசத்தை ஏற்றுக்கொள்கிற நேரத்தில் அவர் பாஷை பேசினார்னு இல்லை, அந்நிய பாஷை பேசினார் என்பது இல்லை. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களில் நம்ம இதை பார்க்கலாம். அதே போல் அந்தியோகாவில் உள்ள கிரேக்க விசுவாசிகள் அவங்களும் பேசலை, அவங்களும் ஆண்டவரை விசுவாசத்தை ஏற்றுக்கொள்ளும்போது பேசலை. அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 20-21 வசனங்களில் பார்த்தோம்னா அங்கேயும் நாம் இதை பார்க்க முடியாது. அப்போஸ்தலர் 16, 14, 15 வசனங்கள் பார்த்தீங்கன்னா லீதியா அவருடைய வீட்டார் ஆண்டவரை விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டார். அவங்க அந்நிய பாஷை பேசினாங்களான்னா இல்லை, பேசலை. அடுத்ததாக அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 16லேருந்து 18 வரைக்கும் பார்த்தோம்னா அங்கே ஒரு பிசாசு பிடித்த ஒரு பெண்மணி இங்கே பவுலையும் அவர்களும் கூட உள்ளவங்களையும் சேர்ந்து பின்னாலேயே போய் இவர்கள் தேவனுடைய நற்செய்தி அறிவிக்கிறவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வரா இல்லையா? அப்போது டெய்லி தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருந்தனால பிசாசை அவர் பவுலப்போஸ்தலன் அங்கே துரத்தி விட்டதாக பார்க்குறோம். போவான்னு சொல்லிட்டார். அவள் பிசாசு விட்டு போன பிறகு தெளிந்து அங்கே ஆண்டவருக்குள்ளே அவள் வந்துடுறான். அவள் ஆண்டவருக்குள்ளே வந்ததுனால இவங்களுக்கு பிழப்பு போச்சு. யாருக்கு அவளை நம்பியிருந்தவங்களுக்கெல்லாம் பிழப்பு போச்சு, அவங்க சண்டைக்கெல்லாம் வராங்க இல்லையா? சரி, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இப்போ அந்த பெண்மணி பேசினாளா? அந்நிய பாஷை பேசினாளா? இல்லை, பேசலை. ஜெபத்தை கேட்கும் எங்கள்